வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த பதிவில் நாம ஜாவாவில் சில முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது இன்டர்வியூவில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நம்ம இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு பதிவுக்கு பார்ப்போம். ஸோ முதல் கொஸ்டின், which of the following statements is wrong? இந்த கொஸ்டின் இந்த சாய்ஸ் வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் கேன் அக்சஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் டைரக்ட்லி. அதாவது இன்ஸ்டன்ஸ் மெத்தடுங்கிறது இன்ஸ்டன்ட் வேரியபிளையும் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸையும் டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது முதல் ஆப்ஷனாக கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வந்து கிளாஸ் வேரியபிள்ஸையும் கிளாஸ் மெத்தட்ஸையும் டைரக்டா அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவது ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் மெத்தட்ஸ் வந்து கிளாஸ் வேரியபிளையும் கிளாஸ் மெத்தட்ஸையும் டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கிளாஸ் மெத்தட்ஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளையும் இன்ஸ்டன்ட் மெத்தடையும் டைரக்டா அக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கொஸ்டின்ஸ். எஸ், ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பி, இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வந்து cannot access class variables and class methods னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைங்க, இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் வந்து கிளாஸ் வேரியபிளையும் கிளாஸ் மெத்தட்ஸையும் அதனால அக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூ. அடுத்து ரெண்டாவது கொஸ்டினுக்கு வாங்க. ஸோ ரெண்டாவது கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்டிஜர் வேரியபிள் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற வேல்யூ வந்து அதில் அசைன் பண்ணியிருக்காங்க. வேரியபிளோட நேம் வந்து எக்ஸ். இப்போ மெயின் மெத்தடுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரியேட்டட் 2 ஆப்ஜெக்ட்ஸ், ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏ டாட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, பி டாட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏ டாட் எக்ஸ் பிளஸ் பி டாட் எக்ஸ் பிளஸ் கொஸ்டின் டாட் எக்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கலாம்? ஆப்ஷன் ஏ கம்பைல் டைம் எரர், ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 6 அண்ட் ஆப்ஷன் டி ரன் டைம் எரர். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் சி, அதாவது 6. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷேர்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஷேர்டு வேரியபிள் அப்படின்னா அது கிளாஸ் வேரியபிள் மட்டும் கிடையாதுங்க, அது வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனான ஒரு வேரியபிள் தான். தனித்தனியாக அதுக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகாது. இந்த ஒரு வேரியபிளை எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணிக்கும்னா ஷேர் தாங்க பண்ணிக்கும். அப்போ கடைசியாக எந்த ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ணியிருக்கோ அந்த வேரியபிள் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கோ அந்த சேஞ்சஸ் தாங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அப்போ பி டாட் எக்ஸுங்கிறது தான் கடைசியாக அந்த வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணது, ரைட் அஃபெக்ட் பண்ணது. ஸோ அப்போ 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து அதில் அசைன் பண்ணிருச்சு. அப்போ நீங்கள் ஏ டாட் எக்ஸ்னாலும் சரி, பி டாட் எக்ஸ்னாலும் சரி, இல்லை கொஸ்டின் டாட் எக்ஸ்னாலும் சரி, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு என்ன வேல்யூ ரீப்ளேஸ் ஆகும்னா 2 அப்படிங்கிற வேல்யூ தான் ரீப்ளேஸ் ஆகும். அப்போ 2 + 2 + 2 = 6 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். வாங்க மூணாவது கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ which of the following statement is true? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் ட்ரூ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் அப்படிங்கிற கிளாஸ் நேம்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த கால் பண்ணியிருக்காங்க. அடுத்து மெயின் மெத்தடுக்கு வந்து பாருங்க. ஸோ மெயின் மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயின் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க எம் அப்படிங்கிறது. அண்ட் தென் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்குள்ள லேர்ன் யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் ஏ கம்பைலேஷன், நோ கம்பைலேஷன் எரர், அதாவது கம்பைல் டைம் எரர் இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி லேர்ன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அவுட்புட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் சி ரன் டைம் எரர்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து கம்பைல் டைம் எரர்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் சி தாங்க ரைட்டான ஆன்சர். ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்மளால வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க முடியுங்க, ஓகேங்களா? ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன் டைமில் இது எரர் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து மாறி மாறி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குங்க. அப்போ மறுபடியும் ரிகர்சிவாக கால் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிறதுக்கு வழியே இல்லைங்க. ஸோ அதனால இது ரன் டைம் எரருங்க. ப்ரோக்ராம் கம்பைலேஷன் வந்து எரர் கிடையாது, ஆனால் ரன் டைமில் இந்த எரர் வந்து வரும். வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, which of the following statement is true அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டர் கேன் ஹேவ் அ ரிட்டர்ன் வேல்யூ, கன்ஸ்ட்ரக்டர் வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து இன்ஹெரிட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நீங்க ஃபைனலா கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டி கன்ஸ்ட்ரக்டர் கேன் பி ஓவர்லோடட். இதுல எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆமாங்க,
என்ன சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் டி அப்படிங்கிறது தாங்க சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகாது, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களால் ஃபைனல் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ண முடியாதுங்க. ஆப்ஷன் ஏ ஏன் கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் பொதுவாகவே இம்ப்ளிசிட்டாகவே என்ன பண்ணிக்கோன்னா கரண்ட் இன்ஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்க. அதாவது எந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணமோ அந்த கிளாஸ் டைப்பில் ரிட்டர்ன் பண்ணுங்க. ஆனால் எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டர்ன் டைப் கொடுக்க முடியாதுங்க, இம்ப்ளிசிட்டாக தான் அது ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் வந்து ஓவர்லோட் பண்ணிக்கலாம் as like its function overloading மாதிரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. What is the output of the following program? இந்த ப்ரோக்ராம்ல ஏதோ அவுட்புட்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் இருக்கு. இந்த ஸ்டாட்டிக் பிளாக்ல என்ன இருக்குன்னா system.out.printlnல learn yourself அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த மெயின் மெத்தடுக்குள்ள எதுவுமே பண்ண கிடையாதுங்க. ஆப்ஷன் ஏ கம்பைல் டைம் எரர் சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பி ரன் டைம் எரர், ஆப்ஷன் சி லேர்ன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அவுட்புட் வரும், அண்ட் ஆப்ஷன் டி வந்து நோ அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சந்தேகம் எனக்கு புரியுதுங்க. அதாவது மெயின் மெத்தடுக்குள்ள வந்து மெயின் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் மெயின் மெத்தடுக்குள்ள எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லாதனால நீங்கள் நோ அவுட்புட் நினச்சிட்டு இருப்பீங்க, அது தப்புங்க. ஸோ ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து சி, அதாவது லேர்ன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அவுட்புட் வந்துருங்க. ஏன்னா உங்களோட மெயின் மெத்தட் லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பிளாக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க. ஸ்டாட்டிக் மெத்தட் கிடையாது, இந்த ஸ்டாட்டிக் பிளாக் அப்படிங்கிறது கிளாஸ் லோட் ஆகும் போதே எக்ஸிக்யூட் ஆயிருங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ உங்களுக்கான அவுட்புட் என்ன கிடைக்கும்னா லேர்ன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடைச்சிடும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. ஸோ இதுவும் ஏறக்குறைய ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் மாதிரியே தான் ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாட்டிக் பிளாக்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா system.out.printlnல learn yourself அப்படிங்கிற அவுட்புட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் there is no main மெத்தடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ கம்பைல் டைம் எரர் வருமானு சொல்லியிருக்காங்க, ரன் டைம் எரர் வருமானு சொல்லியிருக்காங்க, இல்லை லேர்ன் யுவர் செல்ஃப்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா நோ அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன் டைம் எரருங்க. எக்ஸாக்ட்லி. ஆனால் பிஃபோர், அதாவது ஜேடிகேயோட வெர்ஷன் 1.7க்கு முன்னாடி வரைக்கும் மெயின் மெத்தட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நமக்கு வந்து மெயின் மெத்தட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஆஃப்டர் இட் ஜேடிகே 1.7க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் அ மெயின் மெத்தட் யூ கேனாட் ரன் த ப்ரோக்ராமுங்க. நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணவே முடியாது. இப்போ கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம்னு கேட்டிருக்காங்க. ஒரு மெயின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டரில் this equal to null அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் system.out.printlnல மெயின் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின் மெத்தடில் மெயின்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன அவுட்புட் வரும்? ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் உங்களுக்கான அவுட்புட் வந்து மெயின் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால்ட் அப்படின்னு வரலாமா, இல்லை ரன் டைம் எரரா, இல்லை ஆப்ஷன் சியான கம்பைல் டைம் எரரா, இல்லை நல்லா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் வரலாங்க. ஆனால் இது கம்பைல் டைம் எரருங்க. ஏன்னா திஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு இட்ஸ் அ கீவேர்ட். ஓகேங்களா? அது வந்து என்னன்னு சொல்லணும்னா ஒரு ரெஃபரன்ஸ் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுற ஒரு பாயிண்டர் மாதிரி ஏறக்குறைய. ஓகேங்களா? ஜாவாவில் நோ பாயிண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாதுங்க. ஆனால் அந்த திஸ் அப்படிங்கிற கீவேர்டு என்ன பண்ணணும்னா கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்போ இதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இந்த திஸ் அப்படிங்கிற வேல்யூ வேரியபிள் என்ன பண்ண முடியாதுன்னா நீங்கள் எந்த ஒரு வேல்யூவும் அசைன் பண்ண முடியாது. ஸோ அதனால இது கம்பைல் டைம் எரர். கொஸ்டின் நம்பர் 8 வாங்க. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம்னு கேட்டிருக்காங்க. ஒரு மெயின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின்கிற கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. i = 10 அப்படின்னு அதில் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா this.i அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ மெயின் மெத்தடுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்குங்க. இப்போ இதோட அவுட்புட் நோ அவுட்புட்டா, ஆப்ஷன் பி ரன் டைம் எரர், ஆப்ஷன் சி கம்பைலேஷன் எரர், அண்ட் ஆப்ஷன் டி ஆன 10 அப்படிங்கிறது தாங்க எஸ்ங்க. திஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நீங்கள் வேல்யூ தான் அசைன் பண்ண முடியாதே தவிர பட் அந்த திஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கரண்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்குள்ள நீங்கள் system.out.printlnக்குள்ள வெறும் ஐ அப்படின்னு போட்டிருந்தாலும் ஒன்று தாங்க, இல்லை கீவேர்டு யூஸ் பண்ணி this.i அப்படின்னு போட்டாலும் ஒன்று தாங்க. வாங்க கொஸ்டின் நம்பர் 9 என்னன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ், அதுக்குள்ள மெயின் மெத்தட் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிங் பஃபர் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்ல வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்குங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா set char at அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஐ அப்படிங்கிற வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7th பொசிஷனில் டி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த S1 வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? கம்ப்ளீட். ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ABCD. இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆன்சர் சிங்க. ஏன்னா செட் கேர் அட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாக்டா ஓகேங்களா நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் எப்போதுமே ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ அதோட பொசிஷன் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்துட்டு ஐ அப்படிங்கிற கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுது. அதே மாதிரி 7th பொசிஷனில் வந்து டி அப்படிங்கிற கேரக்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுங்க. அப்போ ரெஸ்பெக்டிவ்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட்ல ஓ இருக்க வேண்டிய இடத்துல ஐயையும் இ இருக்க வேண்டிய இடத்துல டியையும் என்ன பண்ணிடுனா ரீப்ளேஸ் பண்ணி அதோட அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிடுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 10 ஓகேங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கேர் சி ஈக்குவல் டு எஸ்சி டாட் கெட் கேர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி கேர் சி ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் சி கேர் சி ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஆஃப் டாட் கேர் அட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேர் சி ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் கேர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி டெஃபினட்டாக ஆப்ஷன் சி தாங்க ரைட்டான ஆன்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாவாவில் கேரக்டரை கெட் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி கெட் பண்ணுறதுக்கு டைரக்ட் நோ மெத்தட் இல்லைங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி நம்ம நெக்ஸ்ட் டபுள் நெக்ஸ்ட் இன்ட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு மெத்தட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கேரக்டரை கெட் பண்ணுறதுக்கு டைரக்ட் மெத்தட் எதுவும் ஸ்கேனர் கிளாஸ்லேயே கிடையாதுங்க. அப்போ ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் டோக்கன் ஆர் வேர்டு வந்து அப்படியே இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அதாவது 0th பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணால் தான் நீங்கள் ஒரு கேரக்டராக இன்புட் வாங்கிக்க முடியுங்க. நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு நியூ நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் லைனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.